வணக்கம். 2026 வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கான பலன்களை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது உங்கள் சதயம் ஜோடர் எம் மீனாட்சி சுந்தரம். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். என்னுடைய செல் நம்பர் 9894541577. இந்த நம்பருக்கு உங்கள் சந்தேகங்களை பலன் கேட்கணுன்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஒரே நம்பர் தான், இந்த நம்பர் மூலியமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான இந்த வருட பலன்களை வாரி வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம். 2026 வருடம் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். 2026 வருடம் மகர ராசியை பொறுத்தளவில் உங்களுடைய தேவைகள் கடந்த காலங்களில் பூர்த்தி ஆனாலும் முழுமையாக பூர்த்தி அடையாமலேயே போய்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள், தேவையில்லாத நண்பர்களுடன் முரண்பாடான கருத்துக்கள், எதிர்மறையான சிந்தனைகள், விரக்தியான தன்மைகள், இப்படி எல்லாமே ஓடிக்கிட்டே இருந்தோம். இதெல்லாம் மாறுமா மாறாதா, அப்படியே இருக்க போதா அப்படிங்கிற ஒரு கேள்வியே உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு. ஆனால் சிறப்பான வருடம் 2026 அப்படிங்கிறத மறந்துடாது. நினைச்சதை சாதிப்பீங்க, நினைக்காதையும் சேர்த்து சாதிப்பீங்க. அந்த அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய வருடமாக இந்த 2026 வருடம் ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த மாதம் முதல் உங்களுக்கு யோகத்தை தான் தரப்போகுது. உங்களுடைய எல்லா மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம். அப்போ பணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் தீர்க்கறதுக்குண்டான அமைப்பை இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். உங்கள் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கும். உங்களால் பிறருக்கு உதவக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார உதவி கூடும். அந்த பொருளாதார நிலை என்பது உயர்வடையும் போது நீங்கள் உதவி செய்ய தயங்காதீங்க. ஏதோ ஒரு வகையில் பழி வாங்குறோம்னு பேசாமல் இருந்துடாதீங்க. செய்யுங்க, செய்ய செய்ய உங்களுக்கு வருமானம் உண்டு. மகர ராசி பெண்களுக்கு ஏற்றத்தாழ்வான நிலைகள், முன்னேறவும் முடியல, பின்னாடியே உட்காரவும் முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல்கள் இருந்த மணியமாகவே இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ அதில் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு மாதிரி வரும். லாட்ரி டிக்கெட் வாங்கி அதில் முதல் பரிசு விழுந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு யோகா அமைப்பு கூடும். பொதுவாகவே சில தொழில் நிலையிலிருந்து உங்களுக்கு மாறுபாடுகள் உருவாகும். நீங்கள் செய்யக்கூடிய வியாபார விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவீங்க, அல்லது வியாபாரத்தையே மாற்றுறதுனால உங்களுக்கு பலன் உண்டு. இந்த பலன் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடம். குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா கல்வியில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மைகள் உங்களுக்கு சரியாயிடும். சரிங்களா? அந்த கல்வி நிலையில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மைகள் குறைய ஆரம்பிச்சுட்டாலே போதும், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ அதை ஜெயிக்கிறதுக்கு இந்த மறதி கொஞ்சம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மறதியை நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட எண் மறதியை போக்கும், துரதிர்ஷ்டத்தை போக்கும், யோகத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், காரிய வெற்றியை கொடுக்க போகுது.
இந்த என் நம்பரை ஒரு 4 இலக்க நம்பர் தான். இந்த நம்பரை எழுதி உங்கள் பாக்கெட்டில் ஒரு விசிட்டிங் கார்டு அளவுக்கு எழுதி வச்சுக்கோங்க, அல்லது பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் வச்சுக்கோங்க. பணப்பற்றாக்குறை நீங்கள் நம்பர் சொல்லவா? எழுதிக்க. 9365. இந்த நம்பர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. வாழ்த்துக்கள்.